ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 2வது நாள் மதிய வேலை ஓட் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. குறிப்பாக விஜய் பார்வதிக்கு சரியான அடி விழுந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதேமாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பாருங்களேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நினச்சிட்ருக்கீங்க. சொன்னதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. ஸோ மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் கமருதீன் விஜய் பார்வதி, ஒரு பக்கம் விஜய் பார்வதிக்கு கமருதீன் வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஹோப்பை உடைக்கிற மாதிரி அரோராக்கும் ஒரு ஹோப்பும் கொடுக்குறாரு. என்னுடைய நட்பு அந்த பொண்ணு உடனே வந்து விஜய் பார்வதி கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கு. நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன சொல்லுங்கள்? ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் விஜய் பார்வதியோட வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்லணும். அதேமாதிரி கமருதீன் வீட்டில் இருக்கவங்க அரோரா வந்துட்டு அந்த எஃப்ஜே கிட்ட வந்துட்டு 2 பேரை பற்றி அசேசமாக பேசியிருப்பாங்க பாருங்க, அதை வந்து சொல்லணும். புரியுதுங்களா? அரோரா கிட்ட வந்து யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது எப்படி சால்வ் ஆகணும்? இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் மூலம் தான். அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த வாரம் வருமா கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வாரம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வராமல் டான்ஸ் மாரத்தான் தான் வரப்போகுதுன்ற மாதிரி அப்டேட்டும் வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டான்ஸ் மாரத்தான் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. இந்த ரெமோ கேரக்டரு, நத்தக்கண்ணி கேரக்டரு, அப்புறம் நம்ம விக்ரம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து திவ்யா பற்றி நிறைய விஷயங்கள் போட்டு உடச்சிட்டாங்க. அதில் வந்து விக்ரம் செம்ம கானில் இருக்கார், கனியும் கானில் இருக்காங்க. ஏன்னா கனி வெளியே சிறைக்கு போகாதனால தான் நானும் போலன்னு ஒரு விஷயத்தையும், அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து விக்ரம் வந்து திவ்யா வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு இவரும் உண்மை நினச்சிருப்பார். ஆனால் அதெல்லாம் பொய், அது எல்லாமே வேணும்ட்டே பண்ண விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரும் வந்துட்டு திவ்யாவோட முகத்தை நான் கிழிக்க போகிறேன் அப்போ நம்மளாம் ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போவாங்க 2 பேரில் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 36,980 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22.08. ஸோ திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு தாறுமாறாக வந்துட்டுருக்குது. சரிங்களா? அது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி இவ்வளோ ஓட்டு வரும், அந்த அளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஆர் ஓட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு அவங்க மட்டும் இல்லை, பிரஜன் அவர்களே வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லிட்டார். திவ்யாவுக்கு பிஆர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு வியானாக்கு பிஆர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேரில் மென்ஷன் பண்ணாப்புல. சரிங்களா? ஸோ கானா வினோத்துக்கு பிஆர் இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தார். சரிங்களா? இந்த மாதிரி அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. அதேமாதிரி திவ்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு அளவுக்கு இவங்களும் வந்துட்டு ஏதாவது பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா, அவங்களோட விஷயங்கள் இப்போதைக்கு என்னவா இருக்குன்னா விஜய் பார்வதியை டார்கெட் பண்ணுற விஷயங்கள், அவங்கள அசிங்கப்படுத்துகிற விஷயங்கள். இன்னொரு பக்கம் வந்துட்டு சாண்ட்ராவோட நட்பு வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சாண்ட்ராவோட நட்புக்கு அதை வேணும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணால் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க மைண்டில் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக நான் சாண்ட்ராவை போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் தோணும். இந்த பொண்ணு நம்மளை வெளியே அனுப்ப பிளான் பண்ணுது அப்படின்னு. ஸோ திவ்யாவும் இதை கொஞ்சம் போல்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் வெளிப்படையாக ஹேண்டில் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா திவ்யா வந்துட்டு அந்த இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கூட சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,688 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.95. ஸோ கமருதீன் வந்து டபால்னு 3rd பிளேஸ்லேருந்து 2nd பிளேஸ் வந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கமருதீனோட கேம் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் கமருதீன் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஏற்ற இறக்கமாகவே கமருதீனோட பதில்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு அமித்துமே சொன்னார், நீ வந்துட்டு உண்மையாகவே என் மேலே வந்து ஒரு ஃபீலிங் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுற ஏஜ் இருக்குது, கரெக்டான ஏஜ் தான் சொன்னார். நானும் அதனால தான் முடிவு பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நைட்டு என்னடனா அரோரா வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. இதை வேறு கமெண்ட்ஸில் வேறு அவர் சொல்கிறாங்க அரோரா பற்றி பாடவே இல்லை அப்படின்ட்டு. அரோரா பற்றி என்ன பாடினார்னா லூசு பெண்ணு ஆதரை பாடுறதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு அரோரா பெண்ணுன்னு பாடினார். அதனால் அவங்க டென்ஷன் ஆனாங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? நம்ம வந்து கமருதீனுக்கு அகேன்ஸ்டாக இல்லை, கமருதீனுக்கு சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவர் தான் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து, தென்னைமரத்தில் ஒரு குத்து, பனைமரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதையும் வந்துட்டு உடனே அரோரா என்ன பண்ணாங்க, அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பற்றி பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,836 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.44. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க இந்த பொண்ணுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியிலே கண்டிப்பாக நெகட்டிவாக போயிருக்குன்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். உள்ளேயும் வேறு வழி கிடையாது. இப்போது கமருதீனை வச்சும் விஜய் பார்வதி வச்சு தான் வெளியே நெகட்டிவாக நிறைய போயிருக்கு. சரிங்களா?
அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் வந்து பெரிய ஃபேமிலியாக அதை வந்து சொல்கிறாங்க. அம்மா சைடு 12 பேர், அப்பா சைடு 8 பேர், இவங்க எல்லோரும் 24% பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருப்பார், என்னை பற்றி என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க. நான் அதை மீறியும் உன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அது எவ்வளோ ட்ரூன்றதை யோசிச்சு பாருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் இவர் வந்து இங்கே வந்து அரோரா கிட்ட கடலை போட்டுட்ருக்கார். அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கனால யோசிச்சு பாருங்கள். பாவமாக இருக்குது. இது எப்போ தீர்வாகும்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்லேருந்து அவங்கள மம்மியோ டேடியோ அவங்க அண்ணாவோ யாரோ வந்து இதை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பார்க்கலாம். 4வது பேசுனா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,989 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.74. ஸோ அரோரா இதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்டில் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சபரியை விட அதிகமாக வாங்குறாங்க, சாண்ட்ரா விட அதிகமாக, கனியை விட, அமித்தை விட வாங்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அரோரா இந்த வாரம் போய்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் ஓட்டு பாருங்க கட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக போக வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் பழையபடி பேக் டு ஃபார்ம். நான் கூட நடுவில் நினச்சேன் பரவாயில்லப்பா அரோரா கொஞ்சம் மாறிட்டாங்க, நிறைய கருத்தில் சூப்பராக வைக்கிறாங்க அப்படின்னு. பிஜேபி இதை பற்றி தான் பேசுகிறதே இல்லைன்னு இதை இப்போ பேசுனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியே ஜாடமனே கலாய்க்கிறாங்க. சபரி ஏன்டா உனக்குலாம் அறிவுன்றது இருக்கா இல்லையாடா, எப்போ தான் நான் திறந்து போகிறேன், உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது எனக்கே அசிங்கமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. பிஜேபி பின்னாடி போகிறே சாக்கடை தான் வேணும் சொல்லியிருப்பாங்க அழகாக. என்னது சாக்கடை தான் வேணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு இவர் சிரிச்சுட்டே போவார். என்னத்தை சொல்லுவீங்க. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,989 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.55. சபரி இன்னைக்கு கூட காலையில் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார் பிஜேபி பார்வதிக்கிட்ட. மச்சான் அவங்க கேட்பாங்க, ஒரு நல்ல சாங்காக சொல்கிறா, நல்லா சூப்பராக பலமாக இப்படியே டகடத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் சொல்லி மச்சான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு போகிறாரு. இவ்வளோ தான் அவங்களோட நட்பு. சரிங்களா, நல்ல நட்பு தான். நேற்று இதேமாதிரி ரகட் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க போயிட்டு சும்மா ஒரு லைட்டாக அந்த ஒரு பிட்டு போடுவாங்களா காமெடியாக, அந்த லவ் மேட்ரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணாங்க. அதை உடனே வந்துட்டு சபரிக்கு வந்துட்டு பிஜேபி வள விரிக்கிறாங்க. என்ன அது இஷ்டத்துக்கு அடித்து விடுறது, ஒரு நியாய தர்மம் வேண்டாமான்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பட் சபரியோட கேம் இப்போ கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,104 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.82. ஸோ சாண்ட்ரா எப்படியாவது திவ்யாவை பற்றி தவறாக சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் திவ்யா பக்கம் திருப்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போகிறதா வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் திவ்யாவும் வந்துட்டு உண்மையிலேயே சாண்ட்ரா மேலே அன்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா இந்த நாமினேஷன் டைம்லாம் வந்து சாண்ட்ரா வந்து டைரெக்டாக வந்து குத்தும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும். அதுவும் மட்டும் இல்லாமல் திவ்யா மேலே எதுக்கு இன்னும் சாண்ட்ரா கோவம் இருக்குன்னா, பிரஜன் வந்துட்டு இந்த பால் ஊற்றுறா அப்படின்னு ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு விஷயம் வெடிச்சிருக்கும். அப்போ அதுக்கு காரணம் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டுருப்பார். ஏன் சண்டை போட்டுருப்பாருன்னா, திவ்யா வந்து பால் கட்டிருப்பாங்க. ஏன் பால் கட்டிருக்காங்கன்னா தலைவலிக்குது, டீ வேணும்னு. ஏன் டீ கட்டிருப்பாங்கன்னா தலைவலி. அப்போது அந்த தலைவலிக்காக தான் பிரஜன் கேட்டாரா, நான் தலைவலியே போய் அப்படின்னு திவ்யா சொல்லும்போது இப்போ இவ்வளோ விஷயங்கள் திவ்யாக்காக தானே ஒரு அண்ணனாக பண்ணார். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் இருக்கே அப்படின்றது தான் அவங்களோட விஷயங்கள். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். 7வது பேசுனா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,483 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.66. நைட்டு வந்து அழுகுக்கு ஒரு போட்டி நடந்துருச்சு. சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுதா, நீ மட்டும் தான் அழுவியா, நான் அழ மாட்டேனா, நான் எவ்வளோ பேர் நடிகை தெரியுமா தப்பாருன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் அழுகுறாங்க. என் மூஞ்சை பார்த்து பேச மாட்றாங்க. ஏம்மா உங்கள் மூஞ்சை பார்த்து பேசலாம், என்னம்மா பிரச்சனை, இப்போ கொடியாக முழுகிற போது நீங்கள் என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களா என்ன, இதுக்கு ஏமாண்ணா அது எப்படி இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் மூஞ்சை பார்த்துல பேசாமல் இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு அன்புக்காங்க செட் பண்ணி அதில் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, பிறகு அவங்கள மட்டும் குறை சொன்னால் என்னமா அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் டான்ஸ் மாரத்தானில் வந்துட்டு கனியோட விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல திறமையான ஒரு போட்டியெல்லாம் அந்த நடிப்புலாம் செம்மையாக இருக்கும். 8வது பேசுனா அமித். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,330 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.57. ஸோ அமித்தோட சப்போஸ் டான்ஸ் பாரத் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அமித்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 8வது பிளேஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வரலாம் டாப் 5 வரணுன்றது எனக்கு ஆசை. ஏன்னா நல்ல மனிதர், டாஸ்க் ஆனாலும் சின்சியராக ப்ளே பண்ணுறாரு, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும் முதுகில் குத்துறாங்க பார்த்தீங்களா அந்த விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில், அது அவரும் மறக்கலை, நம்மளும் மறக்கலை. 9வது பேசுனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,096 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.43. சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, நல்ல விஷயந்தான். அதேமாதிரி சுபிக்ஷாவும் வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் பெருசாக இல்லை. இந்த பிக் பாஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்களா கட்டினா சுத்தமாக கிடையாது. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விஷயம் வேணும். இப்போ 10வது பிளேஸ் வந்து பச்சைக்குன்னு இருக்கிறது நம்மளுடைய எஃப்ஜே. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,998 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.37. ஸோ இந்த வாரம்
ஃப்ரீ டாஸ்க் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எஃப்ஜிஓட வீட்டிலேருந்து வரவங்க என்னென்ன பேசுவாங்கன்றது யோசிச்சுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து வியானாவோட வீட்டிலேருந்து அந்த துணிலாம் வரல, ஒருவேளை வியானாவோட அம்மா வந்து கோவமாக இருக்காங்க, விஷயங்கள் தெரியல, அதனால தான் வியானாவை முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்களோ. ஏன்னா வியானாவோட அம்மா வந்து உள்ளே வந்து ஸ்டேட் ஆஃப் எஃப்ஜேக்கில் பேசிட்டா அப்படி மாதிரியும் தோணுது. ஒரு பக்கம் சும்மா ஒரு கற்பனை தான். இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதி அவங்க வந்து கலாய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா, ஏமா அந்த பையன் உன்னை வந்து கலாய்க்கிறான்னு தெரியுது உனக்கு, அவன் வந்து நிறைய திட்டுறான்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட வந்து பேசுகிற அப்படி கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக பற்றி நம்மளே ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3978 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.38. ஸோ ஆதரவு இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா, ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓட்டே வரல. ஏன்னா திரும்ப கம்பேக் கொடுக்கறது பெரிய விஷயம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்றது என்னோட கருத்து. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 1,67,471 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.